அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை. ஒரு பெரிய மனிதனா இருக்கலாம், வசதி படைத்தவரா இருக்கலாம், சாதாரண மனிதனா இருக்கலாம். அவரவர்கள் தகுதிக்கேற்ப பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதான வழிகள் இல்லாமல் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழக்க ஆரம்பிக்கிறார்கள். சிலர் போன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர், இந்த காலை நேரத்திலேயே என்னுடைய மனம் பயங்கர போராட்டத்தில் இருக்கு, கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கு, இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, மிகுந்த கண்ணீர். இந்த நாளிலும் ஏராளமான பேர் தொலைபேசியிலே தங்களுடைய பாரத்தை சொல்லும் போது அவர்கள் இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறதையும், அவர்களுக்கு முன்பாய் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார். 18ஆம் சங்கீதம் 29வது வசனத்திலே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீதுக்கு முன்பாக இருந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரை தேடி, கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தரையே முழுவதுமாய் நம்பி அவர் மேற்கொள்ள ஆரம்பித்தார். இந்த நாளில் நான் சிலருக்கு ஜெபிக்கும் போது இதைதான் நான் சொன்னேன். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது, நிச்சயமாய் உங்கள் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். விடுவிப்பதற்கான வழியையும் ஆண்டவர் திறப்பார் என்று நான் சொல்லி அநேகருக்காய் ஜெபித்ததுண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான போராட்டங்களோடு கூட இந்த காலை நேரத்திலே நிற்கலாம். என்ன செய்வது? மனிதர்களை நம்பி எத்தனையோ காரியங்களில் நான் சோர்ந்து போய்விட்டேனே, இனி யாரை நம்புவது, இனி எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது? அநேக கேள்விக்குறிகள். வேலை இல்லாத சூழ்நிலை, அருகில் இருக்கிற மக்களால் பிரச்சனை, வேலையிலே பிரச்சனை, தொழிலிலே பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போதே போராட்டம் போராட்டம் என்று இருக்கிற அன்பான சகோதரா சகோதரி, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். தாவீதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே ஆகீசுக்கு உதவி செய்ய போய் தான் ஆபத்திலே தாவீது மாட்டிக்கொண்டார். தாவீது இருந்த சிக்லாக்கு திரும்பி வந்து பார்க்கிறார், அக்னியால் எரிக்கப்பட்டு கிடக்கிறது. தாவீதினுடைய குழந்தைகள், மனைவிமார்கள், உடன் இருக்கிறவர்கள், உடைமை பொருட்கள், மனைவிமார்கள், குழந்தைகள் எதுவும் இல்லை. அமலேக்கியர்கள் சூறையாடி கொண்டு போயிருப்பார்கள். என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருந்த போது தாவீது தேவனை தேட ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் எல்லாரும் கல்லெறிய வேண்டும் என்று தாவீதின் மேல் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது, தேடின போது, கர்த்தர் சொல்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வாய் என்று சொல்லி தாவீதை ஆறுதல் படுத்துவார். தாவீதுக்கு உதவி செய்வார். சகலத்தையும் தாவீதை திருப்பிக் கொள்வார். அதே போல அன்பான சகோதரா, பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அந்த இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கவலைகளை, கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உங்களுக்கு முன்பாய் இருக்கிற தடைகளை தாண்டி நீங்கள் வெளியேற, தடைகளை தாண்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் தங்களுக்கு முன்பாய் இருக்கிற போராட்டங்களை கண்ணீரோடு பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்பா, தேவன் மனம் இறங்கி நீர் அற்புதம் செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவர், இந்த பிரச்சனை வெளியே வர உதவி செய்யுங்க. தாவீது சொன்னது போல, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். அதே போல ஆண்டவரை உம்மாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.